ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் பொது தமிழ் மிக முக்கியமான திருக்குறள் டாபிக் தான் பார்க்க போகிறோம். திருக்குறள் யூனிட் 8-9லையும் கவர் ஆகும். தமிழ் சிலபஸில் பார்ட் பியில் ஃபர்ஸ்ட் டாப்பிக்காக திருக்குறள் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் முக்கிய இடத்தை பெற்றிருக்கிறதால நம்ம திருக்குறள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். இந்த வீடியோவில் திருக்குறள் சம்மந்தமாக கவர்மெண்ட் மெட்டீரியல் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் திருக்குறள் சம்மந்தமான எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்க்கலாம். ஓல்டு புக் அண்ட் நியூ புக்கில் உள்ள 6th ஸ்டாண்டர்ட் டு 12th ஸ்டாண்டர்ட் வரை உள்ள திருக்குறள் ரிலேட்டடான கொஸ்டின் எல்லாம் கவர் ஆகிடும். தமிழில் 95+ எடுக்கணும்னா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் அட்வான்ஸ் தமிழ் எல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகணும். இப்போ திருக்குறள் சம்பந்தமான கேள்விகள் பார்க்கலாம். திரு கூட்டல் குறள். திருக்குறள். திருனா செல்வம், சிறப்பு, அழகு, மேன்மை, தெய்வத்தன்மை என்ற பொருளை குறிக்கும். ஆசிரியர் திருவள்ளுவர். பெற்றோர் ஆதி பகவான். மனைவி வாசுகி. காலம் கிமு 31 அல்லது கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஊர் மயிலாப்பூர். இயற்றிய நூல் திருக்குறள். 11 கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று அறநூல். சிறப்பு பெயர்கள்: நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வப்புலவர், நான்முகனார், மாதானுபங்கி, செந்தா போதார், பொய்யில் புலவர், பெருநாவலர். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள்: பொதுமறை, தமிழ்மறை, உலகப் பொதுமறை, முப்பால் நூல், உத்தரவேதம், தெய்வ நூல், பொய்யாமொழி, வாயுரை வாழ்த்து, திருவள்ளுவப் பயன், அறவிலக்கியம், பொருளுரை, திருவள்ளுவம், முதுமொழி, தமிழர் திருமறை. திருக்குறள் 133 அதிகாரங்களையும் அதிகாரத்திற்கு 10 குறட்பாக்கள் வீதம் 1330 குறட்பாக்களை கொண்டது. அறத்துப்பால் 28, பொருட்பால் 70, இன்பத்துப்பால் 25. அறத்துப்பால் 4 இயல்களை கொண்டது. பாயிரவியல் 4 அதிகாரம், இல்லறவியல் 20 அதிகாரம், துறவறவியல் 13 அதிகாரம், ஊழியல் 1 அதிகாரம். பொருட்பால் 70 அதிகாரம், பொருட்பால் 3 இயல்களை கொண்டது. அரசியல் 25 அதிகாரம், அங்கவியல் 32 அதிகாரம், ஒளியியல் 13 அதிகாரம். இன்பத்துப்பால் 2 இயல்களை கொண்டது. களவியல் 7 அதிகாரம், கற்பியல் 18 அதிகாரம். திருக்குறள் 107 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என பொதுநெறி வகுத்து காட்டிய புலவர் திருவள்ளுவர். திருக்குறள் அடையெடுத்த கருவியாக பெயர் ஆகும். திருக்குறள் 9 இயல்களை கொண்டது. அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல், துறவறவியல், ஊழியல் என்ற 4 இயல்களை கொண்டது. பொருட்பால் அரசியல், அங்கவியல், ஒளிவியல் என்ற 3 இயல்களை கொண்டது. காமத்துப்பால் களவியல், கற்பியல் என்ற 2 இயல்களை கொண்டது. திருக்குறள் திருவள்ளுவர் பற்றிய புகழுரைகள். ஆலும் வேலும் பல்லுக்குறுதி, நாலும் இரண்டும் சொல்லுக்குறுதி என்ற பழமொழியால் குறிக்கப்படும் நூல்கள்: நாலடியார், திருக்குறள். பழகு தமிழ் சொல்லருமை நாலிரண்டில், நால் என்பது நாலடியார், 2 என்பது திருக்குறள். தமிழ் மாதின் இனிய உயர்நிலை என்று போற்றப்படும் நூல் திருக்குறள். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்று பாரதியார் கூறியுள்ளார். செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத் தேன் வந்து பாயுது காதினிலே என்று பாரதியார் பாடியுள்ளார். இந்த கூற்றெல்லாம் யார் யார் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. இது எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின்கள். வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே என்றவர் பாரதிதாசன். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என்று புகழ்ந்தவர் பாரதிதாசன். தெள்ளு தமிழ் நடை சின்னஞ்சிறிய 2 அடிகள், அல்லு தொறுஞ்சுவை உள்ளுந்தொறும் உணர்வாகும் என்று கூறியவர் பாரதிதாசன். வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைத்தவற்றுள் என்று பாடியவர் பாரதிதாசன். வள்ளுவர் செய் திருக்குறளை மறவரனன் குணர்ந்தோர்கள் என்று கூறியவர் மனோன்மணியம் பெ. சுந்தரம் பிள்ளை. ஒளியை கோட்டமடைய செய்து தொலைவில் உள்ள பொருளை அருகில் தோன்றுமாறு செய்யலாம் என்றவர் கலீலியோ கலிலி.
அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று திருக்குறளின் திட்பமும் நுட்பமும் கருதி ஔவையார் புகழ்ந்துள்ளார். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் என போற்றப்படும் நூல் திருக்குறள். திருவள்ளுவர் தோன்றியிராவிட்டால் தமிழன் என்ற ஓர் இனம் இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்றவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். திருக்குறள் என்ற நூல் தோன்றியிருக்காவிட்டால் தமிழ்மொழி என்ற ஒரு மொழி இருப்பதாக உலகத்தார்க்கு தெரிந்திருக்காது என்று கூறியவர் கி.ஆ.பெ. விஸ்வநாதம். சொல்லழகும் பொருளழகும் ஒருங்கே ஒளிரும் திருக்குறளை வாழ்க்கைக்கு விளக்கமாகக் கொள்வதை சாலப் பொருத்தம் என்றவர் சீத்தலை சாத்தனார். திருவள்ளுவ மாலை. திருக்குறளின் சிறப்பை உணர்த்தும் நூல் திருவள்ளுவ மாலை. 53 புலவர்கள் பாடிய 55 பாடல்கள் உள்ளன. திருவள்ளுவ மாலை 55 பாடல்கள் உள்ளன. 53 புலவர்கள் பாடியுள்ளனர். வாழ்வியல் நெறிகளை மனித நாகரிகம் பிற நாடுகளில் தோன்றும் முன்னரே வகுத்து காட்டிய நூல் திருக்குறள். இறைக்கோட்பாட்டின் பொது நெறியை கூறும் நூல் திருக்குறள். நீதி நூல்களில் காலத்தால் முற்பட்டதும் பொருட்சிறப்பால் உயர்ந்ததுமாக திகழ்வது திருக்குறளே. சங்க காலத்து ஒழுக்க முறைகள் சிலவற்றை கடிந்து நன்னெறிகளை போதிக்கும் தன்மை திருக்குறளில் காணப்படுகிறது. கள்ளுண்பதை புலால் உண்பதை தடுக்கிறது. உருசிய நாட்டில் அணு துளைக்காத கிரெம்ளின் மாளிகையில் திருக்குறள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கொஸ்டின் ஓல்டு புக்லையும் இருக்கும். இங்கிலாந்து நாட்டு காட்சி சாலையில் திருக்குறள் விவிலியத்துடன் வைக்கப்பட்டுள்ளது. அரண் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள். அறம் பொருள் இன்பம் மூன்றும் இடம்பெறும் குறள். திருக்குறளில் 10 அதிகாரங்கள் உடைமை என்ற சொல்லில் அமைந்துள்ளது. அன்புடைமை, அடக்கமுடைமை, ஒழுக்கமுடைமை, பொறையுடைமை, அருளுடைமை, அறிவுடைமை, ஊக்கமுடைமை, ஆள்வினையுடைமை, பண்புடைமை, நாணுடைமை. திருக்குறளில் 7 என்ற எண்ணுப்பெயர் 8 குறள்களில் காணப்படுகிறது. திருக்குறளில் கோடி என்ற சொல் 7 இடங்களில் காணப்படுகிறது. திருக்குறளில் 70 கோடி என்ற சொல் ஒரு முறை காணப்படுகிறது. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே எண் 9. திருக்குறளில் இடம்பெற்ற 2 மலர்கள் அனிச்சம், குவளை. திருக்குறளில் இடம்பெற்ற ஒரே பழம் நெருஞ்சி. திருக்குறளில் இடம்பெற்றுள்ள மரங்கள் பனை, மூங்கில். திருக்குறளில் இடம்பெற்றுள்ள விதை குன்றிமணி. திருக்குறளில் இடம்பெறாத ஒரே உயிரெழுத்து ஔ. திருக்குறளில் 2 முறை வரும் ஒரே அதிகாரம் குறிப்பறிதல். தை 2ஆம் நாளை தமிழக அரசு திருவள்ளுவர் நாளாக அறிவித்துள்ளது. கிமு 31ஐ அடிப்படையாக கொண்டு திருவள்ளுவர் ஆண்டு கணக்கிடப்படுகிறது. தற்பொழுது திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31 பிளஸ் இப்போது ஆண்டு 2024 கூட்டினோம்னா 2055 வரும். திருக்குறளின் உரையும் பதிப்பும். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் பதின்மர் எனப்படுவர். தருமர், தாமத்தர், பரிதி, திருமலையர், பரிபெருமாள், மணக்குடவர், நச்சர், பரிமேலழகர், மல்லர், காளிங்கர். பதின்மர்னா 10 பேர். பதின்மர் எழுதிய உரையில் சிறந்த உரை பரிமேலழகர். திருக்குறளுக்கு முதலில் உரை கண்டவர் மணக்குடவர். தருமர் காலத்தால் முற்பட்டவர். பரிமேலழகர் காலத்தால் பிற்பட்டவர். மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் 1812 முதலில் திருக்குறளை பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டார். பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் இராமானுஜ கவிராயர். ஆண்டு 1840ஆம் ஆண்டு. திருக்குறள் 11 கீழ்க்கணக்கு நூல்களில் அதிக பாடல்களையும் அடிகளையும் கொண்டது.
11 கீழ்க்கணக்கு நூல்களில் பாவகையால் குறள் வெண்பா பெயர் பெற்ற ஒரே நூல் திருக்குறள். திருக்குறளின் மொழிபெயர்ப்புகள். வீரமாமுனிவர் திருக்குறளில் உள்ள அறத்துப்பால் பொருட்பால லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்திருப்பார். ஜி. போப் ஆங்கிலத்தில் திருக்குறளை மொழிபெயர்த்திருப்பார். எல்லிஸ் துரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். கிண்டஸ்லே வாவேசு ஐயர் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பாங்க. பூர்ணலிங்கம் ராஜாஜி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காங்க. டாக்டர் க்ரௌல் ஜெர்மன் மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. ஏரியல் பிரெஞ்சு மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. தால்சுதாய் உருசியம். பி.டி. ஜெயின் இந்தி மொழியில். வைத்தியநாத தேசிகர் தெலுங்கு மொழியில் மொழிபெயர்த்திருக்காங்க. திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. முதல் திருக்குறள். கூடுதல் காமத்திற்கின்பம் அதற்கின்பம் கூடி முயங்கப் பெறின். கடைசி குறள் 1330வது குறள். சிவசிவ வெண்பா தினகர வெண்பா வடமலை வெண்பா சோமேசர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா போன்றவையும் குறளின் சிறப்பையே கூறுகின்றன. திருக்குறளை முதலாக பதிப்பித்தவர் அம்பிலவாண தம்பிரான் 1812. பரிமேலழகர் உரையுடன் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் ஆண்டு 1840. தமிழுக்கு கதி என போற்றப்படும் நூல்கள் கம்பராமாயணமும் திருக்குறளும். உலகளாவிய இலக்கியம் என அழைக்கப்படுவது திருக்குறள். உடம்பை வளர்த்தேன் உபாயம் அறிந்தே என்றவர் திருவள்ளுவர். அறிவு அற்றம் காக்கும் கருவி என்றவர் திருவள்ளுவர். தமிழரின் வாழ்வியல் இலக்கணம் கூறும் நூல் திருக்குறள். அடுத்ததா மேற்கோள்கள். திணையளவு போதா செருப்புள் நீர் நீண்ட பனையளவு காட்டும் படித்தால். இது திருவள்ளுவ மாலையில் கபிலர் பாடியிருப்பார். வள்ளுவரும் தம் குறள் பாவடியால் வையத்தார் உள்ளுவதெல்லாம் அளந்தார் ஓர்ந்து. இது பரணர் பாடியிருப்பார். உள்ளுதோறும் உள்ளம் உருக்குமே வள்ளுவர் வாய்மொழி மாண்பு என்று மாங்குடி மருதனார் பாடியிருப்பார். பொய்ப்பால பொய்யே யாப்ப போயின பொய் அல்லாத மெய்ப்பால மெய்யாய் விளங்கினவே முப்பாலின் தெய்வ திருவள்ளுவர் செய் திருக்குறளால் வையத்து வாழ்வார் மனத்து என்று தேனிக்குடி கீரனார் பாடியிருப்பார். கடுகை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று இடைக்காடர் பாடியிருப்பார். அணுவை துளைத்து ஏழ்கடலை புகட்டி குறுகத் தரித்த குறள் என்று ஔவையார் கூறியிருப்பார். ஒன்றே பொருளெனின் வேறென்பர் வேறெனின் அன்றென்பர் ஆறு சமயத்தார் நன்றென எப்பால வரும் இயைபவே வள்ளுவனார் முப்பால் மொழிந்த மொழி என்று கல்லாடர் பாடியிருப்பார். என்றும் புலரா தியானர்நாள் செல்லையினும் நின்றலர்ந்து தேன்பிலிற்றும் நிர்மய தாய்க்க குன்றாத என்று இறையனார் திருவள்ளுவ மாலையில் பாடியிருப்பார். புத்தகம் 100 புரட்டி களைப்புற்று சித்தம் கலங்கி திகைப்பதேன் வித்தகன் தெய்வப் புலவர் திருவள்ளுவர் சொன்ன பொய்யில் மொழி இருக்கும்போது செந்தமிழ் செல்வத் திருக்குறளை நெஞ்சமே சிந்தனை செய்வாய் தினம். நீதி திருக்குறளை நெஞ்சார தம் வாழ்வில் ஓதித் தொழுது எழுக ஓர்ந்து என்று கவிமணி பாடியிருப்பார். இந்த பாடல் வரிகள்லாம் மிக முக்கியமானது. ப்ரீவியஸ் கொஸ்டின்லையும் கேட்டிருக்காங்க. இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் திருக்குறள் சம்மந்தமாக எக்ஸ்ட்ரா கொஸ்டின் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.